முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும். இது உடலுக்கு தேவையானது, மனசுக்கு சேர்ந்து ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்ட சில இதுல பனங்கற்கண்டு, ஆமா பனங்கல், இயற்கை பனங்கள் எவ்வளவு சந்தோஷமானது. அந்த பனக்கல் அன்னைக்கு இருந்ததுங்க, அன்னைக்கு உடல் ஆரோக்கியமா இருந்தது. இன்னைக்கு சாராயம், பிராந்தி இதெல்லாம் விவசாயிகளை உடம்பை உருக்கி அவங்களோட உயிரை எடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த பணங்கள் அவசியம் தமிழ்நாடு அரசு அதை உண்மையிலே அதை வெளிப்படுத்தணும், அதை அதை உண்மையிலே விடணும். ஏன்னா அது கல், அது உடல் நலத்துக்கு நல்லது, உடல் பலம், அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை ஏன் இந்த அரசாங்கம் ஏற்றுக்க மாட்டேன்றது எனக்கு பெரிய கவலையாக இருக்குது. தயவுசெய்து உங்கள் மீடியா மூலம் அதை வெளிப்படுத்துங்க. பணங்கள் இறக்கணும், மக்களுக்கு அதை கொடுக்கணும். அதனால் மக்கள் வலுவாக இருக்கணும். இந்த சாராயம், பிராந்தி இதெல்லாம் இல்லாமல் நல்ல சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை. எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு அந்த ஆப்பத்தில் கல்லை ஊற்றி தான் ஆப்பம் சுட்டு கொடுப்பாங்க. எங்கள் அம்மா நாங்கள் 10 பேர், 7 அட்டான தம்பி, ஒரு தங்கச்சி, 2 பிள்ளை எங்கள் அம்மா சேர்த்து வளர்த்தாங்க. நாங்கள் அந்த ஆப்பத்தை சாப்பிடும்போது எங்கள் அம்மாவை நினச்சி சந்தோஷப்படும். அப்போ அந்த கல்லை ஊற்றுவாங்க, கல்லை ஊற்றி தான் அந்த ஆப்பத்தை செய்வாங்க. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. எங்கள் அம்மாவை நான் எப்பயும் நினைப்பேன். அதான் சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் எங்கள் அம்மா ஒரு ஜென் துறவி மாதிரி எங்களை அன்போடவும் அறிவோடவும் ஒரு அரவணைப்போடவும் பண்பு பாசம் பரிவெல்லாம் சொல்லியே வளர்த்தாங்க எங்களை. துஷ்டனை கண்டால் தூரம் ஒதுங்கினாங்க. அந்த ஒரு வார்த்தை எப்பயுமே நாங்கள் நினைப்போம். துஷ்டனை கண்டால் தூரம் ஒதுங்கு, அவங்ககிட்ட போகாத, அப்படிதான் சொல்லுவாங்க. அலட்சியப்படுத்து, இதை தான் நாங்கள் எங்கள் அம்மா சொன்னதை நாங்கள் எடுத்துக்கிறோம். அதனால பணம் ரொம்ப பனைமரம் அவசியம் தேவை. கோர்ட் ஆர்டர் இருக்குது, நீதி பேரரசர்கள் சொன்ன சட்டம் இருக்குதுங்க. சட்டமும் ஒழுங்கு தான் இன்னைக்கு தேவை. நம்ம சட்டம் நமக்கு பேரரசர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அழகா. அதை ஒரு சட்டமாக நிறைவேற்றி அதை நிறைவேற்றிருக்கிறாங்க. அதை நம்ம கண்டிப்பாக அதை நம்ம நடைமுறைப்படுத்தி தான் ஆகணும், அதை நம்ம பின்பற்றி தான் ஆகணும். ஏன்னா நம்ம சட்டத்தின் வழி தான் நம்ம வளர்க்குறோம். நம்ம இருக்கிற சமுதாய மக்கள் சட்டத்தின் வழி ஆட்சி, சட்டத்தின் வழி தான் நம்ம நடக்கணும். அப்போ சட்டத்தை மதிக்கணும். முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும்.